அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இந்த 2299 வேக்கன்சி இந்த 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாவட்டங்களுக்கு டேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னமும் ஒரு 10லேருந்து 15 மாவட்டங்கள் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கும் நிறைய ஒரு சர்ப்ரைஸாகவும் காத்திருக்கு. அதே மாதிரி க்ளோஸ் ஆன மாவட்டங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், அதே போல் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை நம்ம ஈஸியாக எப்படி நம்ம வேலையை வாங்குறது, அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்ம வந்து இந்த வேலைக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் சம்பளம் என்ன, மேக்ஸிமம் சம்பளம் என்ன, இதில் யாருக்கு முன்னுரிமை, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை, அதே போல் எந்த ஏஜ்லேருந்து இதை விண்ணப்பிக்கலாம், எந்த தேதியிலேருந்து இதில் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் முழுமையாகவே இருக்க போகுதுங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. டோட்டலாக நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ இருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கிறது தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகுதி நேரமாகவோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ டெம்பரவரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. அடுத்ததா எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பேசிக்கான ஒரு அரசு வேலை தாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நமக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் பார்த்துக்கோங்க, க்ளோஸ் ஆகிடுச்சு இன்னையோட. ஸோ இதில் வந்து க்ளோஸ் ஆன மாவட்டங்களுக்கும் எப்படி விண்ணப்பிக்கலான்றதை நம்ம பார்க்க போகிறோம் தெளிவாக. ஸோ அப்ளை மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஃப்லைன் மெத்தடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். https://tamilnadu.nic.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்டில் போட்டு தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் அவங்க சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி எல்லாமே நம்ம அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தாவே தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி. மதுரை மாவட்டத்துக்கு 155 வேக்கன்சி மினிமம், எல்லாருக்குமே காமனாக 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கணும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 15/11, அதே மாதிரி 28/10, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களை க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக 3 மாவட்டங்களுக்கு இன்னுமே டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணலை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேட் இருக்க மாவட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி மாவட்டம், அதே போல் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம், கரூர் மாவட்டம், அதே போல் வந்து காஞ்சிபுரம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி மாவட்டம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி இன்னும் 4 மாவட்டங்கள் வந்து டேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த 4 மாவட்டங்களுக்கு இன்னமும் யாரெல்லாம் விண்ணப்பிக்காமல் இருக்கீங்களோ
சரிங்களா? நீங்க வேற எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இந்த 4 மாவட்டங்களுக்கு நீங்க விண்ணப்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நீங்க இப்பதான் நம்ம வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கூட நீங்க விண்ணப்பிக்கலாம். அதேபோல இந்த கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, நீலகிரி இந்த 3 மாவட்டத்துக்கும் வேக்கன்சி இன்னும் ஒரு சில தினங்கள்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, யாரெல்லாம் விண்ணப்பிக்காம இருக்கீங்களோ அவங்கெல்லாம் விண்ணப்பிச்சுக்கோங்க. நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ நீங்க அந்த மாவட்டத்துல போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதுமானதுங்க. சரிங்களா? ஸோ அது வந்து நீங்க அதற்கு மேல என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்புங்க. அடுத்தது ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஓசி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்க பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேண்டிடேட்ல இருக்கீங்கன்னா 21 வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேண்டிடேட்ல இருக்கிறீங்கன்னா 21 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 21 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கான சம்பளம் பர் மந்த்துக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சேலரி டீடைல்ஸ் இருக்குங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு கடைசியா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ, அடுத்தது கண்டிப்பா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே செலெக்ஷன் ப்ராசஸ்ல இருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் இதுதாங்க. எல்லாரும் இந்த ஜாப் அப்டேட்டை பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.